ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் உரிமை தொகைக்கு புதிதாக அப்ளை பண்ணவங்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் பார்த்தா பல்வேறு வகையான தவணைகளை சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு செலுத்திருக்காங்க. எவ்ரி மந்த் 15ஆம் தேதி பார்த்தா 1000 ரூபாய் செலுத்துறாங்க. அந்த வகையில இந்த ஸ்கீமுக்கு விடுபட்டவங்க, புதுசா அப்ளை பண்ணாத முடியாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினாங்க. உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 லட்சம் பேர் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. திரும்ப அதில் பார்த்தா அந்த 30 லட்சம் பேருக்கும் இப்போதைக்கு அந்த ஃபீல்ட் வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு ஒரு சில பேருக்கு அந்த ₹1 டெஸ்ட் மெசேஜா அனுப்பியிருக்கோம், ₹1 அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸோ பார்த்தா மகளிர் உரிமை தொகைக்கு ₹1 கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கு ₹1 சென்ட் பண்ண மாதிரி. இது எப்போ அனுப்பியிருக்காங்க அப்படின்னா 10/11, அதே மாதிரி 11/11, 12/11 அந்த 3 தேதிகளில் பார்த்தா நிறைய பேருக்கு டெக்ஸ்ட், அதாவது டெஸ்ட் பண்ணுவாங்க. ₹1 அனுப்பி கரெக்டாக போகுதா இல்லை மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் இதுக்கு முன்னாடியும் இந்த மகளிர் உரிமை தொகை ஸ்டார்டிங்கில் வர சொல்லியும் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி தான் ₹1 எல்லாருக்குமே அனுப்புனாங்க. இப்போ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறவே நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்குங்க. ₹1 இந்த மாதிரி அப்சர்வ் பிடபிள்யூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தா எக்ஸாக்டா கவர்மெண்ட் தான் அனுப்பியிருக்காங்களா அப்படின்றது தெரிய வரலங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அனுப்ப சொல்ல அந்த கவர்மெண்ட் KMUT அந்த மாதிரி வந்துச்சு. பட் இப்போ நிறைய பேருக்கு ₹1 சென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தா இமிடியட் பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அனுப்பியிருக்காங்க. நெஃப்ட் மூலமாகவும் ஒரு சில பேர் அனுப்பியிருக்காங்க. ஸோ ₹1 இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லையும் தெரிவித்திருக்காங்க இந்த ₹1 அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க அப்படின்ன மாதிரி. மேக்ஸிமம் பார்த்தா 1-2 பேருக்கு வந்திருக்கு அப்படின்னா மேபி யாராச்சும் அனுப்பியிருக்கலாம். பட் நிறைய பேருக்கு வந்திருக்கு அப்படின்னா அதிகபட்சமாக இதெல்லாமே மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்க புதுசா, அவங்களுக்கு தான் வந்திருக்கு. அதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ மறக்காம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 அனுப்பியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. டேட் பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல 9ஆம் தேதி டு ஒரு 15ஆம் தேதிக்குள்ள அனுப்பியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஸோ அனுப்பாதவங்களுக்கு ஒன்றும் காலையில் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அஃபிஷியலா அடுத்த மாசம், அதாவது நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அப்ளை பண்ணாங்க பாருங்க, அவங்களுக்கு டிசம்பர் 15 முதல் ₹1000 ஸோ அனுப்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்த மாசம் முதல் அஃபிஷியலா ₹1000 உங்க அக்கௌண்ட்டுக்கு சேருங்க. யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் வந்திருக்கோ மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அதன்படி பார்த்தா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.